ஸோ மற்றவங்க நீங்கள் ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டோமேஷன் விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அந்த ஆட்டோமேஷன் தவிர வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் டு பி, ஐ மீன் இட்ஸ் இஸ் கோயிங் டு பி இம்பேக்டட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி வந்து ஒரு பொட்டென்ஷியல் கிடைக்குது, ஒரு எஃபிஷியன்சி கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவாக நம்ம வந்து எப்படி நம்ம ஐ மீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எந்தெந்த விஷயம்லாம் வந்து வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்டுக்குள்ளே வருது, அதெல்லாம் நீங்கள் பேசிக் நாலேஜ் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் ஆக்சுவலாக உங்களோட கரிக்குலமில் இது இருக்காது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது பட் பேசிக்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட படிக்கிறவங்க இது குறிப்பாக நிறைய விஷயம் அதில் நீங்கள் டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறோம். பட் அது என்னன்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் நமக்கு அந்த ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களுக்கு கட்டாயம் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டாபிக் என்னென்னா, ஹவு டு அப்ளை மிஷின் லேர்னிங் டு யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து இந்த கான்செப்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் இன் த சென்ஸ் டேட்டா சயின்ஸோட அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது பேங்க் அப்ளிகேஷன், உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஸோ irrespective ஆஃப் த லொக்கேஷன், irrespective ஆஃப் வேர் யூ ஆர் லொக்கேட்டட், அதில் வந்து அவ்வளோ டேட்டா இருக்குது. நீங்கள் வந்து பேங்க் சைட்டை நீங்கள் உங்கள் ஆஸ் எ யூஸராக நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒரு க்ளவுட் நெட்ஒர்க்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் இப்போ அதுக்கு முன்ன மாதிரி இல்லை. பேங்க் அப்ளிகேஷன் நீங்கள் மேபி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கும் இல்லை மற்ற ப்ரைவேட் பேங்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பட் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ப்ரைவேட் பேங்க்கும் சரி, கவர்மெண்ட் பேங்க்கும் சரி, நேஷ்னலைஸ்ட் பேங்க்கும் சரி, அந்த அப்ளிகேஷன் யூசேஜில் வந்து இப்போ டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே I mean they are coming into they are using the latest technologies. ஸோ அதான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ணணும், க்ளவுடுக்கு போகணும், க்ளவுட் டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணணும். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்டர் சைட். ஸோ அதில் வந்து நிறைய டிசிஷன் மேக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேங்க்குமே நிறைய யூசேஜ். இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுலேருந்து, நீங்கள் வித்ட்ரா ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அது இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து, அதுலேயே வந்து கிரெடிட்டும் சரி, டெபிட்டும் சரி, லோனும் சரி, எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ஆட்டோமேஷன் நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இதில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் நடுவில் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணுறது மட்டும் தான் ஹியூமனாக இருக்கும். மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் கிடையவே கிடையாது. எதுலேயுமே எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்காது. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நிறைய விஷயத்த ஆப்ரேட் பண்ணலாம், அப்ளிகேஷன் பண்ணலாம். ஐ மீன் செக் புக்லாம் இப்போலாம், ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. பேங்க்குக்கு போகணும், எழுதி கொடுக்கணும், இல்லை ஏடிஎம்மில் போடணும், அப்படிலாம் இருந்தது போய் இப்போ வந்து ஜஸ்ட் யூ கேன் ரெக்வெஸ்ட் த்ரூ அ மொபைல் ஆப். மொபைல் ஆப்பில் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஓகே உங்களோட ரெக்வெஸ்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தி நீட். ஸோ சென்ட்ரலைஸ்டு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு போட்டு அது அங்கேருந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷன் போகணும் அங்கே போயிடும். ஸோ இது வந்து பேங்கிங் அப்ளிகேஷன். இது இல்லாமல் நம்ம வந்து ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ மெனி திங்ஸ்.
அதே மாதிரி ரீட்டைல் அப்ளிகேஷன்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், தேர் ஸோ மெனி திங்ஸ். இதுலேயும் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம எஸ்இஓ படிக்கும்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம். உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருளுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயம், இது எல்லாமே மிஷின் லேர்னிங் கான்செப்ட். ஸோ எஸ்இஓ முழுக்க முழுக்க மிஷின் லேர்னிங். அது அந்த 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே வரும். ஸோ திஸ் இஸ் யூ ஷுட் நோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் இப்போ எஸ்இஓ படிக்கும்போது எங்கெங்கெல்லாம் மிஷின் லேர்னிங்கோட இம்பேக்ட் இருக்குது, அந்த பொட்டென்ஷியல்லாம் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த அல்காரிதம், பைத்தன் அல்காரிதம், இல்லை வாட் எவர் தி அல்காரிதம் டாக்கிங் அபவுட், பாண்டா அல்காரிதம், இல்லை கூகுளோட லேட்டஸ்ட் அல்காரிதம், இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் நோ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். நீங்கள் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ 97% of the leaders believe that the future of marketing lies in the ways that digital marketers work alongside machine learning based tools. So 97% of the companies, leaders in the sense the companies, ஸோ என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, மிஷின் லேர்னிங் இல்லாமல் எந்த டூலுமே இனிமேல் வராது. இப்போ நீ எந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டாலும் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் இல்லாமல் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்க முடியாது. தட்ஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஸோ ஃபார். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம், as machine learning and artificial intelligence become more commonplace in the digital marketing landscape, it's imperative that best-in-class digital marketers learn how to apply machine learning to their digital marketing strategies. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் கேட்டகரி, அதுக்குள்ளே வர ஒரு சப் கேட்டகரி தான் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட 100% அப்படி இல்லைனாலும் ஒரு 90% ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ சில விஷயத்தில் இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி ஜஸ்ட் இனிஷியேஷன் மட்டும்தான் வந்து ஹியூமன் இன்டென்ஷன் தேவைப்படும். அதர்வைஸ் தோஸ் அல்காரிதம் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த திங்ஸ். ஸோ அந்த அல்காரிதம் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? ஸோ மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் டூ செப்பரேட் என்டிட்டிஸ் இதுதான் சொல்லலாம். தட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் டேர்ம் தான். பட் என்னென்னா மிஷின் லேர்னிங் என்னென்னா, மிஷினுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறது, மிஷினுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அந்த லாங்குவேஜில் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த மிஷினுக்கு புரியும். இப்போ நான் வந்து உங்கள் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் அது எல்லாமே உண்டு. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் நடக்கும். ஸோ இந்த கூகுள் ஆண்ட்ராய்டு நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஈவன் கூகுள் சர்ச் இன்ஜினில் போனாலும் அதில் வாய்ஸ், நீங்கள் அது என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பேசினா அந்த சர்ச் இன்ஜின் விஷயத்தை கொடுத்துரும். அதேமாதிரி ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சிரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஆண்ட்ராய்டில் ஸோ அந்த அப்ளிகேஷனும் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட். ஸோ அதுக்குள்ளே வர ஒரு விஷயம். So machine learning, that's what we say. While artificial intelligence aims to harness certain aspects of the thinking mind, machine learning is helping humans to solve problems in a more efficient way. So artificial intelligence என்னன்னா, ஒரு செயற்கையாக ஒரு விஷயத்தை, ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மிஷின் மூலமாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்ய வைக்கிறது தான் இந்த மிஷின் லேர்னிங்கோட வேலை. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் திங்க், மிஷின் லேர்னிங் வில் அப்ளை. ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வெப்எக்ஸ் மூலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பின்னாடி பேக் எண்டில் சம்பவம்னா, நான் மைக்கு நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். பட் அட் த பேக் எண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டோர் சம்வேர். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கேட்குது. ஸோ உங்கள் எண்ட்லேருந்தும் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது, ஸோ தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் அட் த பேக் எண்ட் வி குடன்ட் see anything. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் ஃபோன்லேயும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப இந்த பேண்ட்விட்த் இருக்காது, ஃப்ரீக்வன்சி இருக்காது. உங்களோட அதுக்கு 3G, இப்போ நம்ம 4G யூஸ் பண்ணுறோம் நெட்ஒர்க்கில்.
ரைட். 3Gலலாம் வந்து இன்னும் 3Gயே வந்து ரொம்ப நல்லா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 4G வந்து கூட ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து 5G வரப்போகுது. ஏன் இது இது எது எது வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ஒரு குறையாவே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம். நம்ம பாட்டு கேட்கறதுலேருந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. மூவிஸ்லாம் இப்போ யாருமே வந்து அதுக்கு முன்னாடி சிடி எல்லாம் இருக்கும். பென் டிரைவ் வந்துச்சு. சிடி போய் பென் டிரைவ் வந்துச்சு. பென் டிரைவும் போய் இப்போ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கே போயிடுச்சு. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு டேட்டா வந்து யூசேஜ் நமக்கு கிடைக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. இன்ட்ரப்ட் ஆகாமல் அந்த 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 ஸ்ட்ரீமிங் நடக்குது. வீடியோ ஸ்ட்ரீமிங் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேட்டாவில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி, ஒரு பெரிய ரெவல்யூஷன். எங்கேயுமே வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் நம்ம ஒரு மூவி பார்க்க முடியும். ஈவன் ஃபோன்லேயும் அப்படி நடக்குது. ஸோ ஒரு ஃபோனும் வந்து அந்த அளவுக்கு உங்களோட ரேம்லேருந்து, உங்களோட ஸ்டோரேஜ் சிஸ்டம்லேருந்து, உங்களோட வீடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஸோ மிஷின் லேர்னிங் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் வாய்ஸ் அது ரெக்கக்னைஸ் ஆகி அது என்றைக்கு வந்து அது திருப்பி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். ஸோ டேட்டா இதில் இந்த 3Gலேருந்து 4G வரதா இருக்கட்டும், ஒரு 4G நெட்ஒர்க்கில் நம்ம இன்டர்நெட்டில் உள்ள போயிட்டு நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபோனுக்குள்ளேயே இன்டர்னலாக நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இன்டர்நெட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இப்போ இல்லை. நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் 1 மணி நேரம் கூட இப்போ இருக்க முடியாது, ஃபார் ஷுர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. இமெயிலேருந்து ஈவன் நம்மளோட பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே ஆன்லைனில் தான் வச்சுக்கிறோம். 4G நெட்ஒர்க் இல்லைன்னா நம்ம அந்த விஷயத்தை கூட எடுத்து பண்ண முடியாது. எல்லாமே ஓரளவுக்கு சேஃப்டியாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு இமெயிலில் வச்சுக்கிறோம். இமெயில் ஃபோல்டர்ஸில் நம்ம வச்சுக்கிறோம். ஃபோல்டர்ஸ்குள்ளே எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன், நம்ம பர்சனல் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம எதுவுமே ஒரு ஃப்ரீயாக நம்ம வீடு எல்லா இடத்துலையும் காலியாக இருந்து இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறோம். கரெக்டாக? ஸோ தட் இஸ் கால்டு க்ளவுட். அந்த க்ளவுட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ளக் பண்ண முடியுது. அந்த டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ண முடியுதுன்னா காரணம் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் இல்லைன்னா இது எல்லாம் எதுவுமே அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ ஆஸ் அ சப்செட் ஆஃப் AI, ML மிஷின் லேர்னிங் யூசஸ் டேட்டா டு டேக் இட் செல்ஃப் ஹவு டு கம்ப்ளீட் அ ப்ராசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் AI கேப்பபிலிட்டிஸ். நீங்கள் ஒரு இப்போலாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. ஸ்மார்ட் வாட்ச் உள்ளேயும் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் இருக்குது. வாட்ச்லேயே நீங்கள் பேசலாம். வாட்ச் மூலமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஈவன் ஃபோன் மூலமாகவும் பண்ணலாம். இப்போ ஃபோனுக்கு போயிட்டு இப்போ வாட்சும் வந்துருச்சு, ஸ்மார்ட் வாட்ச். அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக நீங்கள் வந்து யூ கேன் ரிட்ரீவ் த டேட்டா, யூ கேன் ஹியர் த சாங்ஸ், ஆடியோ ஃபெசிலிட்டியும் உண்டு வாட்சில். எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டேட்டாவை அதில் வாட்ச்லேயே நீங்கள் எடுக்க முடியும். ஈவன் வாட்ச்லேயே வந்து சிம் கார்டு நீங்கள் போடலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்காக இந்த அளவுக்குலாம் சொல்கிறோம் அப்படின்னா, தெர் இஸ் a reason towards digital marketing. So how is machine learning impacting digital marketing? So machine learning tools have the ability to analyze extremely large sets of data and present understandable analytics that marketing teams can use to their advantage. இப்போ நம்ம அமேசான் எடுத்துக்கோங்க, ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு இருக்குது. அது மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறீங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்கிறீங்க. பேஸ்ட் ஆன் தோஸ் ஃபீட்பேக், ரெக்கமெண்டேஷன்ஸ், ரேட்டிங், அது மூலமாக தான் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறது நடக்குது. ரைட். ஸோ இது எதுவும் இல்லை அப்படின்னா எதுவும் நடக்காது. ஸோ ஆன்லைனில் எப்போவுமே வந்து டேட்டா அனாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எனி டிஜிட்டல் மார்க்கெட்டர் கேன் யூட்டிலைஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் காம்படிட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் டூல்லே வந்து நம்ம ஒரு செஷன் நம்ம நடத்திருக்கோம். எத்தனை டூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூல் இருக்குது. உங்கள் காம்படிட்டர் யார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து யூ ஆர் இன் டெக்ஸ்டைல். இப்போ டெக்ஸ்டைலில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க லோக்கல் பிஸ்னஸ், அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் ஒரு டூல் மூலமாக. ஸோ அது எல்லாமே பாசிபிள். ஸோ அந்த ஒவ்வொரு டூலுமே வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த டேட்டான்னு இருக்கும்போது இன்டர்நெட்டில் இப்போலாம் வந்து ஒரு டேட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா வச்சுருக்க முடியாது. இட் யூசஸ் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் டு மேக் எ டெசிஷன். ஸோ
ஸோ அது ஏதோ ஒரு டிசிஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஈவன் நம்ம நிறைய அந்த நீல் பட்டேலோட ஊபர் சஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு வெப்சைட் அனலைசிஸ் பண்ணுறது வந்து ஒரு கீவேர்ட் அனலைசிஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த கீவேர்ட் அனலைஸ் பண்ணுறது எல்லாம் பேக் எண்டில் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸிங் மிஷின் லேர்னிங் டூல்ஸ், the marketing teams have more time to specialize in other areas and use ML findings to gain new in-depth insights to optimize their marketing strategies. ஸோ உங்களோட காம்படிட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டா, அவங்களோட என்ன மாதிரி எதை பேஸ் பண்ணி அவங்க லீட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2020 நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தீங்க அப்படின்னா, you should know where the machine learning concepts are used. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே வந்து ஆட்டோமேஷன்லாம் வந்து நிறைய நடக்குது அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, திஸ் 2020 திஸ் ஐடிசி இஸ் ஒன் ஆஃப் த கம்பெனி, ஒரு சர்வே கம்பெனி. அவங்க ரீசெண்டாக நடத்துங்க 75% ஆஃப் டெவலப்பர் டீம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் சம் டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி இன் அட்லீஸ்ட் ஒன் சர்வீஸ் ஆர் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலையோ இப்போ இருக்கிற ஒரு ஆப்பிள் ஐஃபோன்லேயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சும்மா ஒரு பேருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஓகே, அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், நல்லா ஒர்க் ஆகணும், நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு ஹாவ் அ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட். அந்த ஸ்கில் அந்த அப்ளிகேஷனுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டூலுக்கான ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் அது இருக்காது. ஸோ அந்த விஷயம் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தீஸ் திங்ஸ். அதர்வைஸ் யூ ஹாவ் டு நீங்கள் அது கிளைண்ட் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டெல் தம் தட் their application should need those kind of automation process. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து டேட்டா ட்ரிவன் அப்ளிகேஷன்ஸ். இப்போ எல்லாமே டேட்டா ட்ரிவன் அப்ளிகேஷன்ஸ் தான், சாதாரண அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ இன் அடிஷன் பை 2020 85% ஆஃப் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி மேனேஜ் வித் நோ ஹியூமன் இன்வால்வ் அக்கார்டிங் டு பார்ட்னரும் ஒரு சர்வே பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டட் வாய்ஸ் சிஸ்டம்ஸ், நிறைய வாய்ஸ் சிஸ்டம்ஸ். இப்போ நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணும்போது கூட தெரியும், யாருமே ஒரு ஆள் அதுக்கு முன்னாடி ஒரு அந்த சென்டர்லேருந்து எடுத்து உங்களை ஒரு ஆளை புக் பண்ணி அவங்க தான் புக் பண்ணுவாங்க உங்களுக்காக. பட் இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஏன்னா டேட்டா இருக்குது, நம்ம ஃபோன்லேருந்து கால் பண்ண உடனே நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி தெரிஞ்சிருது இல்லையா, சொல்லி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணிக்குது. நம்ம வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் புக் ஆர் சிலிண்டர். ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஸ்மால் திங் அன்டில் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ பை யூட்டிலைசிங் இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே somehow built in machine learning concept. ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு மேபி நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட், ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்குது பிடிஎஃப்பில் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த லேப்டாப்பில் நீங்கள் அந்த ஷார்ட்கட் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அடித்தா போதும். இல்லை ஷிஃப்ட் F5 ஆர் F6 வாட் எவர் இட் இஸ், அது வந்து அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்காக அது ரீட் பண்ணும் ஆட்டோமேட்டட் வாய்ஸ். அந்த ஃபெசிலிட்டி இப்போ ரீசெண்ட் பிடிஎஃப்பில் அது ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய டெஸ்ட் பண்ணி இப்போவும் இருக்குது. அது நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட்டை, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஒரு வாய்ஸ் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு வாய்ஸ் உங்களுக்காக படிச்சுக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்து மிஷின் லேர்னிங்கில் உண்டு. So by utilizing ML tools and capabilities, you can streamline your digital strategy and align yourself with an AI and ML dependent future. So இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் வித் யுவர் கிளைண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் வந்து ஒரு அப்ரோச் பண்ணும்போது, இல்லை கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் அ சஜஷன் ஃபார் தேம். இல்லை இப்போ வந்து மார்க்கெட்டிங்காக உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா we have to suggest. ஏன்னா இந்த காலம் எப்படி இருக்குது, சிலது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, இந்த விஷயம்தான் நான் இப்படி தான் ஒர்க் ஆகுதா, இந்த டேட்டா ட்ரிவன் இதில் இந்த டிஜிட்டல் ஏஜில் இப்படி ஒர்க் ஆகுதா. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ்
யூ ஹாவ் டு கிவ் டு யுவர் கிளைண்ட். அதர்வைஸ் நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ மிஷின் லேர்னிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அரவுண்ட் த குளோப். எல்லா அப்ளிகேஷனும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டொமைன். எந்த அப்ளிகேஷன் இப்போ நம்மளே வந்து பேங்கிங் பார்த்துருக்கோம், ரீட்டைல் பார்க்குறோம், ஈவன் ஃபுட், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, எவ்ரி அதர் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச், அதுவும் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான். ஏன்னா அதில் ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒவ்வொரு டிசிஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ் யூட்டிலைசிங் டேட்டா, கண்டென்ட் அண்ட் ஆன்லைன் சேனல்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹெல்ப் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் their டார்கெட் ஆடியன்ஸ் பெட்டர். நீங்கள் வந்து இப்போது உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் கிளைண்ட் அவங்களோட பிஸ்னஸ் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் பண்ணால் போகுது. ஏன்னா வி ஹேவ் அ டேட்டா. காம்படிட்டிவ் அனாலிசிஸ் டூல் மூலமாக நம்ம எந்த மாதிரி பர்டிகுலர் ஆடியன்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ எந்தெந்த விஷயத்துலலாம் பண்ணணும்? கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து, ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம என்ன பண்ணலாம்னா, recent years digital marketers, bloggers and businesses of all sizes have been busy creating content of all types to engage their target audience. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி content is everything, content is king. ஸோ நீ எந்த மாதிரி ஆடியன்ஸு, எந்த மாதிரி பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட். ஸோ இது 3 சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா யுவர் திங், யுவர் ஆஃப் ஏ ரவுண்ட். நீங்கள் 50% நீங்கள் சக்சீட் ஆகிட்டீங்க. மீதி 50% ஹவ் யூ ஆர் கிவிங் த கண்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஆடியன்ஸ். ஸோ the rest of the 50% will be fulfilled. So everything is, then the lead generation will getting really started generating, and then the revenue will come. So whether it's in the form of informative blog post, customer testimonial videos or recorded webinars, content is everywhere online. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ நம்மளே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், இது எல்லாம் கொஞ்ச நேரத்தில் யூடியூப்பில் போகும். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸோ தட் I'm attracting I'm retaining you guys, and also I'm attracting new clients. Yeah. So LinkedIn defines the top 3 things that make content truly effective as audience. இப்போ LinkedIn இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, audience relevance 58%, engaging and compelling storytelling with 57% engagement, the ability to trigger an action or response அந்த போஸ்ட் மூலமாக இல்லை அந்த கண்டென்ட் மூலமாக இது எல்லாம் நடக்குது. 54% வந்து இந்த லீட். ஸோ 54 அப்படிங்கிறது இந்த யூசேஜ் அதிகம். 100%ல் 54% உடனே அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, தென் வி ஹாவ் அ மார்க்கெட் கேப். நமக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ தென் வில் மேக் எ கண்டென்ட் பெட்டர் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, பேப்பர் கிளிக். நம்ம பிபிசி பார்த்துருக்கோம். இந்த கேம்பெயின்லாம் ஒவ்வொரு கூகுளில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் கிளிக் கேம்பெயின் வந்து run பண்ணலாம். Gone are the days of marketers trying to analyze data sets to measure the effectiveness of PPC campaigns. ML tools can help you level up your PPC campaigns by providing information that demonstrates the metrics you need to help drive your business forward. நம்ம கடைசியாக சில விஷயம்லாம் பார்த்தோம். கடைசியாக நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸில் வந்து ஈவன் சர்டிஃபிகேஷனில் பார்த்தோம். SEM ரஷ், HubSpot. ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் தான் வந்து கொண்டு வராங்க. இது எல்லாமே த்ரூ மிஷின் லேர்னிங் கான்செப்ட். ஸோ ஹவ் யூ கேன் மேக் பெட்டர் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டாப் பர்ஃபார்மன்ஸ் டிரைவர்ஸ். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இப்போ எந்த மாதிரி கண்டென்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் கீப் ஆன் கிவிங் டு யுவர் ஆடியன்ஸ். ஸோ ஓவர் கம் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் கீப் யூ ஃப்ரம் மீட்டிங் பிபிசி கோல்ஸ். ஸோ வெறுமனே வந்து ஓகே நான் கண்டென்ட்டை போட்டேன், நான் வந்து பேப்பர் கிளிக் மூலமாக வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அது மட்டுமே வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் மேக்ஸிமைஸ் பண்ணாது. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் வேணும்னா, we need to analyze. இன்னும் க்ரோத் எப்படி போகணும் அப்படின்னா, we need to always we keep on analyzing through
டு மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த ஹப்ஸ்பாட், எஸ்சிஎம் ரஷ்ஷோட அப்ளிகேஷன் எல்லாம் பயங்கர டாப்பில் இருக்குது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் machine learning. SEO is still a major player in a well-rounded digital strategy, with many digital marketers choosing to specialize in this highly sought-after skill. However, as SEO algorithms can change across major search platforms, the insights from searchable content may become more relevant. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்ச் க்ரைட்டீரியா, நீங்கள் கூகுள் சர்ச் என்ஜின் போகிறீங்க, நீங்கள் சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏ அப்படின்னு அடிக்கும்போதே கூகுள் வந்து உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணும். ஏ இப்போ வேலூரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ வேலூரை பொறுத்து, தமிழ்நாட்டை பொறுத்து, இந்தியாவை பொறுத்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். ஸோ வேலூரில் இப்போ நீங்கள் நீங்கள் ஏன்னு அடிக்கிறீங்கன்னா, வேலூரில் என்ன ட்ரெண்டிங்கில் போகுது அப்படிங்கிற அந்த டேட்டாவை வச்சு உங்களுக்கு அடுத்த அந்த அந்த ஆப்டிமைசேஷன் சொல்லும், அந்த வார்த்தை சொல்லும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் என்ன ட்ரெண்டிங்கில் இப்போ உண்மை இல்லை, கோவிட் அப்படின்னு சி மட்டும் அடிச்சுட்டா போகும். இப்போ எடுத்த உடனே கோவிட் பற்றி தான் ஸ்டேட்டஸ் வரும். கோவிட் இன் தமிழ்நாடு, ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு, ஸ்டேட்டஸ் இன் இந்தியா, ஸ்டேட்டஸ் இன் த வேர்ல்டு, அப்படி ஒரு விஷயமா அதுலேயே வரும். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நத்திங் பட் machine learning algorithm. So to ensure that your web pages and online resources maintain their high ranking place on search engine result pages, start considering the quality of your content rather than simply the keywords included. ஸோ இது எல்லாம் வந்து எல்லா விஷயமும் உங்களோட கண்டென்ட் வந்து எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹை ரேங்கிங் கண்டென்ட் வந்து ஹை ரேங்கிங் வீடியோஸ், ஹை ரேங்கிங் உங்களோட அந்த ஃபேஸ்புக் பேஜ் இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் மேலே இருக்கணும் அப்படின்னா கீவேர்ட் மட்டும் காரணம் இல்லை, உங்கள் கண்டென்ட் எப்பவும் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிஷின் லேர்னிங் டூல்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கேம்பெயின் கொடுக்குறோம், நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம், அதே காம்படிட்டர்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் சேயிங். By doing so, you will be ahead of the game when it comes future forward content creation. எப்பவுமே வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்னவா இருக்கலாம், ஈவன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ்லேயே ஒரு வருஷம் கழிச்சு என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பேசுவாங்க, இன்னும் அடுத்த 6 monthsக்கு என்ன மாதிரி இருக்கும். ஸோ த ப்ரெடிக்ஷன்ஸ் we have to be always be careful and we have to very what to say, we have to ahead of time. அப்படி திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த காம்படிட்டர் ரேஸில் வந்து நிற்க முடியும். The content management to drive brand awareness, build engagement, digital marketers must create meaningful relationships. எதை பொறுத்த அப்படின்னா லீட்ஸ் ஆகட்டும், லீட் கிரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஸ்பெக்டிவ் லீட் கிரியேட் பண்ணுறது, கஸ்டமர்ஸ், லைக் மைண்டட் கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ we need to drive the content management like this. நமக்குன்னு ஒரு ஸ்டைல். So as you attempt to optimize your dialogue and develop engagement across multiple online platforms, ML tools will be immensely helpful in analyzing what type of content, keywords and phrases are most relevant to your desired audience. உங்களோட ஆடியன்ஸை பொறுத்து அந்த இப்போ நீங்கள் ஒரு 6 months நீங்கள் ஒரு விஷயம் கண்டினியூஸாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களோட ஆடியன்ஸோட பல்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பேஸ்ட் ஆன் ஹவு தே ஆர் லைக்கிங் த கண்டென்ட். எந்த போஸ்ட்டுக்கு வந்து அதிக லைக் கிடைக்குது, கமெண்ட் கிடைக்குது, எந்த போஸ்ட் எந்த நேரத்தில் ரொம்ப ஹை என்கேஜில் இருக்குது, என்கேஜ்மெண்ட்டில் இருக்குது, அது மூலமாக வந்து எத்தனை வியூஸ் நடந்திருக்கு. ஸோ தட் இது எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் பண்ணுற ஒரு விஷயம். த ரைஸ் ஆஃப் த மிஷின் லேர்னிங் சேட்பாட். இப்போது நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில், ஈவன் நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸில் சேட்பாட்டோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யாரும் அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க ஆன்லைனில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்தது தெரிஞ்சு ஹவ் மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சேட்பாட்ஸ், அதுக்கு பேர் சேட்பாட்னு பேர். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரோபோட்டிக் உங்களோட வந்து சேட் பண்ணிட்டோம், அதான் சேட்பாட். எல்லாமே வந்து ரொம்ப ஹியூமன் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே ரெடிமேட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்ஸ். நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதில் இருக்க கீவேர்டு வச்சு அது புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம்.
சிலதெல்லாம் வந்து நீங்கள் என்ன கேள்வி ஐ மீன் அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் அது சொல்கிற விஷயம் மட்டும் தான் சொல்லும். பட் இப்போ அப்படி இல்லை. சேட்பாட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் எ லாட். சேட்பாட்டுக்கான தேவையும் இப்போ அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த சேட்பாட் இருக்குது. அந்த சேட்பாட் இல்லாத வெப்சைட்டே இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷன், நியூ கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதேமாதிரி வி நீட் டு கிவ் தி வேல்யூபிள், அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஓகே இந்த நம்ம எங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசப்ஷனிஸ்ட், அவங்க வேலையாக அது செய்யும். நம்ம வந்து ஒவ்வொரு வெப்சைட் பேஜஸுக்கு போயிட்டு நம்ம நிறைய விஷயம் சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா கண்டென்ட் இப்போ அதிகமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே கண்டென்ட் அதிகமாக இருக்குது. வி கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் சேட் பாட்ஸ் இன் தி வெப்சைட்டை வந்து அந்த சேட் பாட்டே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயத்த. ஸோ சான்சஸ் ஆர் யூ ஹவ் ஆல்ரெடி ரெட் அபவுட் த ரைஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் சேட் பாட், perhaps you have already chatted with a robot on a brand's website. So இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். However, how are chatbots and ML related and how are they impacting this marketing? This is what impact. நான் இப்போ சொன்னது தான். So in short, a chatbot is a virtual robot that can hold a conversation with humans either through text, voice commands or both. டெக்ஸ்ட்டாகவும் பண்ணலாம், நீங்கள் வாய்ஸ் கமெண்டாகவும் பண்ணலாம். வாய்ஸ் கமெண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக போனீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் பண்ணுறது நிறைய வருது. Many large brands have already implemented chatbots into their interface. வெப்சைட்லேயும் வச்சுருப்பாங்க இந்த இன்டர்ஃபேஸை, அவங்க மொபைல் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆப்பிள் சிரி ஃபியூச்சர். சிரி அண்ட் சிமிலர் chatbots can perform searches, answer queries and even tell you when the next bus is. Whatever you are asking, அது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அவங்களோட சேட் பண்ணிட்டு இருக்கும், நீங்களும் சேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆஸ்க் வாட் Alexa, similar to Alexa. எஸ் அது சிமிலர் டு அலெக்ஸா. இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட். கிட்டத்தட்ட அலெக்ஸாலாம் வந்து ஏஐ, ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மிஷின் லேர்னிங் தான் வந்து உங்கள் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அது திருப்பி உங்களோட பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், Facebook is already implementing methods as to how they can develop chatbots for brands that advertise on their platform, with Messenger being the go-to channel for consumer to virtual ambassador interaction. From a digital marketing perspective, chatbots can help you engage with targeted audiences on a personal level. Chatbot வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷங்க பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது ஆண்ட்ராய்ட்லேயும் சரி, கூகுள், ஐ மீன் இதுலேயும் சரி, ஆப்பிள்லேயும் சரி, ஈவன் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் டிவைசஸ் லைக் அலெக்ஸா, இதெல்லாம் இந்த எக்கோ ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ மியூசிக் இல்லை மற்ற இதுக்கு எல்லாம் கேட்குறோம். பட் அதை தவிர்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. டிராஃபிக் அண்ட் தென் ரிமெம்பர் பண்ணுறது, நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக அதுக்கே ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ரெகுலராக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூலிங் போடலாம். ஈவன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்த நீங்கள் டைமிங் ஆரம்பிக்கலாம், போடலாம். அதில் இதுலேருந்து ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ண சொல்லலாம். அது வந்து கரெக்டாக கால் பண்ணும். அலர்ட், ஐ மீன் அலார்ம்ஸ் எல்லாமே, எல்லா அலர்ட்ஸ் செட் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா எந்த அப்பாயின்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு சொன்னால் ரிமைண்ட் பண்ணணும். இந்த டைமுக்கு வந்து நான் கால் பண்ணணும்னா அது நீங்கள் அந்த உங்கள் ஃபோனையும் அதையும் அலெக்ஸா அந்த டிவைஸையும் இது பண்ணிட்டீங்கன்னா, பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கால் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டாக் அபவுட் ஆன் மிஷின் லேர்னிங். ஸோ இது எல்லாமே மிஷின் லேர்னிங். அவ்வளோ டேட்டா உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயம் வந்து இதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஆக்சென்ட்டில் பேசினாலும் அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ ஓரளவுக்கு இப்போ ரீஜனல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் தமிழில் இன்னும் வரல. அது கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். ஸோ they are going ahead of time. ஸோ அதுதான் வந்து அடுத்த பிகாஸ் ஆஃப் தி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ NLPன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசுகிறேன், அந்த டிவைஸ் கேட்குது, அந்த டிவைஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் ஆக்சுவலாக பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, நான் பேசுகிற அந்த விஷயம், அந்த வாய்ஸ், அது எல்லாமே வந்து அந்த மிஷின் லேர்ன் பண்ணும். என்னோடய வாய்ஸை லேர்ன் பண்ணி அதை கற்றுக்கிட்டு, ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டேட்டா இருக்குது, டேட்டா சோர்ஸ் இருக்குது. அந்த டேட்டா வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி அது உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். இட் இஸ் நாட் வெயிட்டிங்.
வெயிட்டிங் டைமே கிடையாது, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா அது வேஸ்ட்டு. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து மனுஷங்க மாதிரியே இருக்கணும். சமயம் மனுஷங்க அது ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஏன்னா அது போய் நிறைய சர்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். நீங்கள் கேட்குற அந்த விஷயத்த உடனே அதை எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு அது தட் இஸ் வாட் தி எஃபிஷியன்சிஸ். ஸோ அந்த தட் இஸ் வாட் ஹியூமனால் நம்ம மனித முயற்சியால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிவைசஸோட ஹெல்ப். சீக்கிரம் அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்குற விஷயம், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அது அனாலிசிஸில் வந்து என்ன பண்ணணும். ஸோ யூ கேன் utilize most of everything. So because of the natural language processing abilities of chatbots, they can carry out a human conversation while being hard to detect. ML and ongoing conversation allows chatbots to collect data surrounding particular users, including personal information, okay, such as where they live and their product preferences. ஸோ இதில் நீங்கள் நம்ம சேட்பாட்டோட ரெகுலராக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது, இது வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும் ஒரு இடத்துல. தட் இஸ் வாட் க்ளவுட் டேட்டா பேஸ் சிஸ்டமில், க்ளவுட் சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தான் கேட்குறாங்க, என்ன வாட் இஸ் தேர் இன்டென்ஷன், எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடியும். த ஃபியூச்சர் ஆஃப் மிஷின் லேர்னிங் இன் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. டு பிகின் த ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங் மிஷின் லேர்னிங் டு யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, marketing can start in a number of areas. நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விதமான சஜஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி we need to know எந்தெந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ண முடியும், எந்தெந்த அப்ளிகேஷன் பண்ணால் அது ஒர்த்து. அது நமக்கு வெறும் சாதாரண டேட்டாவெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் போகணுன்ற அவசியம் அதுதான் வந்து நிறைய இல்லை இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த அலெக்ஸா வந்து நீங்கள் ஒரு பாட்டுக்காக நிறைய விஷயத்தை தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் அந்த பாட்டோட முதல் வரி நம்ம மறந்து போயிடும், அந்த படம் பேர் மறந்து போயிடும். ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக நீங்கள் ஓகே அலெக்ஸா கேன் யூ ப்ளே திஸ் சாங் அப்படின்னு சும்மா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து இதே மாதிரியான சர்ச் க்ரைட்டீரியா வந்து வேறு எதுக்கும் தேவைப்படலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறதோ, இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு ரைம் சொல்கிறது, இல்லை உங்கள் குழந்தைக்கும் ஒரு ஸ்டோரி சொல்கிறது, வாட் எவர் இட் இஸ், யூ கேன் யூட்டிலைஸ் தட். ஈவன் மேத்து, விக்கிபீடியாவிலேருந்து ஒரு விஷயம் சோர்ஸ் எடுக்கணும், விக்கிபீடியாவை கூட நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், ஒரு டெஃபினேஷன் எடுக்க முடியும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் அலெக்ஸா கேட்டிங்கன்னா இட் வில் ரெஸ்பாண்ட். ஓகே, ஸோ அந்தளவுக்கு கையில் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் நம்ம என்னென்னா நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா, நம்ம எடுத்த உடனே ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்துட்டாலே நமக்கு ஐதர் மியூசிக் ஆர் சம்திங் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் ப்ராடக்டாகவோ, இல்லை லேர்னிங் ப்ராடக்டாகவோ, இல்லை ட்ரைனிங் ப்ராடக்டாகவோ அதை பார்க்குறது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஈவன் உங்கள் மொபைல்லே வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பட் வி ஆர் நாட் யூட்டிலைசிங் வித் அவர் லேசினஸ். ஸோ அதுவும் நம்ம we need to accept that. For example, ML techniques can help solve a variety of complex problems such as processing large data sets and creating personalized content drips for users almost instantly. ஸோ இந்த விஷயம் இருந்தால் தான், அதாவது இப்போ நான் சொன்னது தான், அதிகமான ஒரு டேட்டா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ணணும்னா கேன் கோ ஃபார் மிஷின் லேர்னிங் வருது. இல்லை ரொம்ப இப்போ பர்சனலைஸ்டான ஒரு திங் சீக்கிரம் உடனே வேணும் அப்படின்னாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பிஸ்னஸில் இருக்கும்போது we can go for this kind of applications. ML tools and chatbots are enabling future-forward market research to take place much faster than a human could ever manage or developing meaningful, personalized relationships with involved users. இப்போ வந்து ஏதோ ஒரு யூசர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஸோ இட் நீட்ஸ் சம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச்லாம் எடுத்து நம்ம வந்து அழகாக ஈஸியாக ஒரு கிராஃப் போட்டுடலாம் இப்போ இருக்கிற ஒரு வசதிக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் லேர்னிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. வி கேன் கெட் இட் சம்வேர். என்னென்னா சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம பே பண்ணணும், அவ்வளோதான். அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி. ஈவன் கூகுளே வந்து நிறைய விஷயத்த வந்து இருக்குது. கூகுள் இட்ஸ் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிஷின் லேர்னிங், ஏஐ ப்ராடக்ட், சர்ச் என்ஜின். அதுக்குள்ளே இல்லாத எந்த ஒரு விஷயமே வந்து ஏன்னா அந்தளவு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ அந்த சர்ச் என்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. எந்த கேள்வி கேட்டாலும் அது ஒர்க் பண்ணும். ஸோ ஃபார் த மாடர்ன் மார்க்கெட்டிங் டீம், ML allows us to uncover predictive knowledge
with the help of artificial intelligence by harnessing this data analyzing ability. The team can use machine learning to your advantage to engage hyper targeted prospects. இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம விஷயம் போகணும் அப்படின்னா we need to go for a large thing, right? So this is, I want to tell before I wind up, இது நீங்கள் வந்து இதுதான் மிஷின் லேர்னிங் கிட்டத்தட்ட ஏஐக்கு அடுத்த சப்செட் தான் மிஷின் லேர்னிங் சொல்கிறேன். ஸோ ஏஐயும் மிஷின் லேர்னிங் ஒரே டேர்ம் தான், இட் ரெப்ரசன்ட்ஸ் த சேம் திங். பட் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து மிஷின் லேர்னிங்கில் இருக்குது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ் session very quickly, and I wanted to give you all these things that will be useful for you in future. Any questions so far? No, sir. Okay. No doubt. Vijay Kumar? Sir, no, sir. Okay. Subhastri, do you have any questions? No. Okay. No, sir. No, sir. Okay. So உங்களோட just make use of these things. இதோட வந்து நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடியுது. உங்களுக்கு எப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை ஜஸ்ட் நோட் பண்ணுவீங்க, அதை கம்பைல் பண்ணுவீங்க. we will combine together. நிறைய ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் சேர்ந்த பிறகு then we will have a separate session and then we will discuss. Yes, sir. Right? So thanks for joining. Thank you so much and all the best. Thank you, sir. Thank you, sir.